சில நாட்களில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் வெப்பநிலை குறைந்து குளிர் அதிகரிக்கும் என்று தனியார் வானிலை ஆய்வாளர் ஹேமச்சந்தர் கூறியுள்ளார். தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் கடந்த சில நாட்களாக அதீத குளிர் நிலவி வரும் நிலையில் அதற்கு லானினா விளைவு ஒரு முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. உலக வெப்பமயம் காரணமாக உலகின் மிகப்பெரிய பெருங்கடலான பசிபிக் பெருங்கடலின் மேற்பரப்பில் வெப்பநிலை சமீபத்திய ஆண்டுகளில் அதிகரித்தும் குறைந்தும் வருகிறது. பசிபிக் பெருங்கடலின் மேற்பரப்பில் ஏற்படும் வெப்ப மாற்றம் உலக அளவில் காலநிலைகளை மாற்றியமைப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. பசிபிக் பெருங்கடலின் மேற்பரப்பில் வெப்பம் அதிகரித்தால் ஏற்படும் பாதிப்பு எல் நினோ என்றும், பசிபிக் பெருங்கடலின் மேற்பரப்பில் வெப்பம் குறைந்தால் அதனால் ஏற்படும் பாதிப்பு லா நினா என்றும் அழைக்கப்படுகிறது. அந்த வகையில் தற்போது லா நினா விளைவு ஏற்பட்டுள்ளதால் உலகளாவிய வானிலையில் பெரும் மாற்றம் ஏற்பட்டு வருகிறது. தமிழ்நாட்டில் தற்போது நிலவும் அதீத குளிர் வானிலைக்கும் இதுவே காரணமாக பார்க்கப்படுகிறது. இதுகுறித்து தனியார் வானிலை ஆய்வாளர் ஹேமச்சந்தர், லா நினா விளைவு காரணமாக தமிழ்நாட்டில் வெப்பநிலை மிகவும் குறையும் என்றும், சில இடங்களில் வெப்பநிலை 10 டிகிரி செல்சியஸுக்கும் குறைவாக பதிவாகும் என்றும் கூறியுள்ளார். வட இந்தியாவிலிருந்து வரும் வறண்ட குளிர் காற்று காரணமாக தமிழ்நாட்டில் குளிர் தீவிரமடைய உள்ளது. இதனால் தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்களில் 16 முதல் 18 டிகிரி செல்சியஸ் வரையும், சென்னை உள்ளிட்ட கடலோர மாவட்டங்களில் குறைந்தபட்ச வெப்பநிலை 18 முதல் 21 டிகிரி செல்சியஸ் வரையும் பதிவாகும் என்று அவர் தெரிவித்துள்ளார். அதே நேரம் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் 10 டிகிரி செல்சியஸ் வரை பதிவாகும் என்றும் அவர் கூறியுள்ளார். மேலும் ஊட்டி, வால்பாறை பகுதிகளில் உறைபனி நிலவவும் வாய்ப்புள்ளதாகவும், வரும் டிசம்பர் 16, 17, 18 ஆகிய நாட்களில் சில மாவட்டங்களில் மிதமானது முதல் கனமழை வரை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் ஹேமச்சந்தர் தெரிவித்துள்ளார். இலங்கை அருகே நீடித்த காற்றழுத்த தாழ்வு நிலையின் காரணமாக கடந்த 2 நாட்களாக இலங்கையின் வடக்கு மாகாணங்கள் மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பரவலாக கனமழையும், காவிரி டெல்டா மாவட்டங்களில் மிதமானது முதல் சற்றே கனமழையும் பதிவானது. அதிகபட்சமாக நாகையில் 4 சென்டிமீட்டரும், வேதாரண்யத்தில் 3 சென்டிமீட்டர் மழையும் பதிவானது. இந்த சூழல்ல இன்றைய தினம் முதல் அடுத்த 4-5 தினங்களுக்கு தமிழகத்தில் முதல் சுற்று குளிர் பனிப்பொழிவு அதிகரித்து காணப்பட இருக்கிறது. குறிப்பாக தமிழகம் மட்டுமல்லாது ஒட்டுமொத்த தென்னிந்தியாவிலும் முதல் சுற்று குளிர் என்பது தீவிரமடைய இருக்கு. நமக்கு வட இந்திய பகுதிகளில் நிலவக்கூடிய வலுவான உயரழுத்தம் மத்திய இந்திய பகுதி வரைக்குமே ஊடுருவி காணப்படுகிறது. இதன் காரணமாக வருகை தரக்கூடிய வறண்ட வடக்கு காற்று மற்றும் பசிபிக் பெருங்கடல்ல கடந்த மாதம் உருவான லானினா அமைப்பின் காரணமாக ஒரு தீவிரமான குளிரை இந்த ஆண்டு அடுத்தடுத்த வாரங்கள்ல எதிர்பார்க்கலாம். அதற்கு முன்னதாக இன்று முதல் அடுத்த ஒரு 4-5 தினங்களுக்கு முதல் சுற்று குளிர் என்பது தென்னிந்தியா முழுவதுமே தீவிரமடைய இருக்கு. குறிப்பாக வறண்ட வாடைக்காற்றின் ஊடுருவல் காரணமாக தமிழகத்தின் உள் மாவட்டங்களான வேலூர், திருவண்ணாமலை, திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, நாமக்கல், சேலம், ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர், திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தேனி, தென்காசி, திருநெல்வேலி போன்ற மாவட்டங்கள்ல நமக்கு அதிகாலை காலை நேரத்துல குறைந்தபட்ச வெப்பநிலை என்பது 16 முதல் 18 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே போல மேற்கு தொடர்ச்சி மலையோர பகுதிகளில் வெப்பநிலை மேலும் குறைவதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுது. நீலகிரி மாவட்டத்தின் உதகமண்டலம் சுற்று வட்டாரங்கள், அதே போல கோயம்புத்தூர் மாவட்டத்தின் வால்பாறை சுற்று வட்டாரங்கள் எல்லாம் வெப்பநிலை 10 டிகிரி செல்சியஸ்க்கு கீழ் குறைவதற்கும் 8 டிகிரி செல்சியஸ் அளவில் உறைபனி நிலவுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களை பொறுத்தளவிற்கு, அதாவது சென்னை உட்பட சென்னை, கடலூர், புதுச்சேரி, நாகப்பட்டினம், திருவாரூர் போன்ற கடலோர மாவட்டங்களை பொறுத்தளவிற்கு இரவு அதிகாலை நேரத்துல குறைந்தபட்ச வெப்பநிலை என்பது 18 டிகிரி முதல் 21 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு குறைந்து காணப்படும் எதிர்பார்க்கப்படுது. அதே போல இரவு அதிகாலை நேரத்துல பனிப்பொழிவும் மூடு பனிப்பொழிவும் நிலவுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. மார்கழி பிறப்பதற்கு முன்னதாகவே கார்த்திகை இறுதியிலேயே பனிப்பொழிவின் தீவிரம் என்பது சற்று அதிகரித்து காணப்படும் எதிர்பார்க்கப்படுது. இந்த பனிப்பொழிவை தொடர்ந்து கிழக்கு திசை காற்றின் ஊடுருவல் காரணமாக டிசம்பர் 16, 17, 18 ஆகிய 3 நாட்கள் தமிழகத்தின் பல இடங்கள்ல மிதமானது முதல் சற்றே கனமழை பதிவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ தற்போதைய நிலவரப்படி இன்று முதல் அடுத்த 4-5 தினங்களுக்கு ஒட்டுமொத்த தமிழகத்திலும் பனிப்பொழிவு குளிரின் தாக்கம் அதிகரித்து காணப்படும். குறிப்பாக இரவு அதிகாலை நேரத்துல குறைந்தபட்ச வெப்பநிலை என்பது உள் மாவட்டங்களில் 16 முதல் 18 டிகிரி செல்சியஸ் அளவிற்கும்,
கடலோர மாவட்டங்களில் 18 முதல் 21 டிகிரி செல்சியஸ் அளவிற்கும் குறைந்து காணப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. மேற்கு தொடர்ச்சி மலையோர பகுதிகளில் குறைந்தபட்ச வெப்பநிலை 10 டிகிரி செல்சியஸ்க்கு கீழ் குறைவதற்கும் உறைபனி நிலவுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பாக உதகமண்டலம், வால்பாறை, மூணாறு போன்ற பகுதிகளில் வெப்பநிலை வெகுவாக குறைந்து காணப்படும்னு எதிர்பார்க்கப்படுது. இதுதான் தற்போதைய வானிலை நிலவரம். அடுத்தடுத்த மாதங்கள்ல மேலும் பனிப்பொழிவு தீவிரமடைய இருக்கு. இடையிடையே மழைப்பொழிவும் இருக்கு.